தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும் எண்ணில் நல்ல கதிக்கு அது மகிழ்ச்சி. டூப்ளெக்ஸ் ஹவுஸ், அதை முதல் தளம் என்று கூட சொல்லலாம். ஒரு வீட்டில் உட்புற படிகளை அமைச்சிருப்பாங்க. அந்த படிகளில் மேல் தளத்தில் கட்டிடங்களை கட்ட வேண்டும். அப்படி கட்டுகிற பொழுது எந்த இடத்தில் அந்த கட்டிடங்களை கட்டினால் எந்த இடத்தில் அந்த படிகளை அமைத்து கொண்டு ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது மிகுந்த ஒரு யோகத்தை செய்யும் என்கிற ஒரு பதிவை இந்த வீடியோ வழியாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள். தரைத்தள கட்டிடம் இருக்கிறது. அந்த தரைத்தள கட்டிடம் இது. இந்த தரைத்தள கட்டிடத்தில் இது நார்த், இது சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். இந்த தரைத்தள கட்டிடத்தில் நம்ம இந்த இடத்துல கிச்சன் அமைச்சிருப்போம், இந்த இடத்துல ஹால் அமைச்சிருப்போம், இந்த இடத்துல பெட்ரூம் அமைச்சிருப்போம், செகண்ட் பெட்ரூம் அமைச்சிருப்போம். இப்படி இருக்கும். இந்த இடத்துல எப்பவுமே அந்த மேல்தளத்தை டூப்ளெக்ஸ் படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, மேல்தள படி என்பது இந்த இடத்துல வரணும். அது தெற்கு மத்தி மேற்கு மத்தி இந்த இடத்துல வர வேணும். தெற்கு மத்தி மேற்கு மத்தி இங்கே வரணும். கழிவறைகள் அமைக்கிறோன்னா கழிவறை இடம் விட்டு நம்ம படி மேற்கு மத்தியில் வருவது போல் தாராளமாக அமைத்து கொள்ளலாம். அதற்கு பிறகு இந்த படி தெற்கு மத்தி மேற்கு மத்தியில் தான் இருக்கணும், வேறு இடங்களில் வரக்கூடாது. அப்படி வருகின்ற பொழுது அந்த கட்டிடம், மேல்தள கட்டிடம் எந்த இடத்தில் இருந்தால் நல்லது, எங்கே இருந்தால் யோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல நம்ம படி போடுறோன்னு சொன்னால் இந்த இடத்துல படி இருக்குங்க. இந்த படி இருக்குது. இந்த கட்டிடங்களை இப்படி கட்டி கொள்ளலாம். நீங்கள் இங்கே அறைகளை ஏற்படுத்தி கொண்டு கட்டி கொள்ளலாம். எப்பொழுதுமே வடக்கிலும் கிழக்கிலும் காலி இடங்கள் என்பது வேண்டும். இது 100% சரியான முறை. இதை தவிர வேறு எந்த முறையில் அமைத்து கொள்ளலாம்? தெற்கு படிகள் இருக்கின்ற பொழுது, ஒரு தெற்கில் படிகள் இருக்கின்ற பொழுது அந்த தளத்தில் மேற்கு படியை நம்ம பார்த்தோம். தெற்கு தளத்தில் நம்ம படிகள் இருக்கின்ற பொழுது தாராளமாக இந்த கட்டிடத்தை இந்த அமைப்பில் ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த இடத்துல படி வருதுங்க. இங்கே அறைகளை ஏற்படுத்தி கொண்டு தாராளமாக ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த அமைப்பில் மேல்தளம் இருக்க வேண்டும். இது சரியான முறை. ஆனால் எக்காரணம் கொண்டும் டூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 மாடி கட்டிடங்களை கட்டும் பொழுது எக்காரணம் கொண்டும் ஒரு கட்டிடம் இங்கு மட்டும் வரக்கூடாது. வடக்கு பகுதியில் மட்டும் எக்காரணங்கள் கட்டிடங்கள் வரக்கூடாது. கிழக்கு பகுதியில் மட்டும் கட்டிடங்கள் வரக்கூடாது. இந்த பகுதியில் மட்டும் கட்டிடங்கள் வரக்கூடாது. அதே போல் மேற்பகுதியில் மட்டும் கட்டிடங்கள் வரக்கூடாது. அதுவும் தவறு. மேற்கில் கட்டலாமேன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சில இடங்களில் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு சில நேரங்களில் அது தவறுகளை கொடுத்துவிடும். தாராளமாக தெற்கு முழுவதும் கட்டலாம். இது 100% சரியானது. கிழக்கு விட்டும் கட்டலாம். 100% சரியானது. எப்பொழுதுமே ஒரு கட்டிடம் என்பது தென்மேற்கோடு இணைந்து பிறகு தெற்கோடு இணைந்து மேல்தள கட்டிடங்கள் வர வேண்டும். அல்லது கட்டிடம் முழுவதுமே நீங்கள் முதல் மாடியை தாராளமாக கட்டிக்கொள்ளலாம், தவறு கிடையாது. அப்படி கட்டுகிற பொழுது ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த இடத்துல வெட்டுப்பட்ட நிலை கிடையாது. இந்த இடம் வீட்டோடு இணைந்த பகுதியாக கணக்குக்கு வெளிப்புற பகுதியாக இருக்கும், உட்புற பகுதியில் இணைந்த பகுதியாக இருக்கும். இதை ஒரு பெரிய ஒரு ஜன்னல் அமைப்பாக ஏற்படுத்தி கொண்டு இந்த இடத்துல கதவோ இந்த இடத்துல அமைத்து கொண்டு வீட்டிலிருந்து வெளியே செல்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது இது திறந்தும் இருக்கும், ஆனால் மூடப்பட்டும் இருக்கும். இது மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற ஒரு வீடாக இருக்கும். மேல்தளங்களை கட்டும் பொழுது, உள்புற படி அமைத்து மேல்தளங்களை கட்டும்போது ஒவ்வொரு கட்டிடத்தையும் சர்வஜாகிரதையாக கட்ட வேண்டும். கிழக்கும் வடக்கு மட்டும் எக்காரணமும் கட்டக்கூடாது, மேற்கு மட்டும் கட்டக்கூடாது. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.